அண்மை செய்தி தேர்தல் முறைகேடு வழக்குகளில் பீகார் சபாநாயகர், மின்துறை அமைச்சர் உள்ளிட்ட 42 பேருக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் எம்எல்ஏக்கள் மீது தேர்தல் முறைகேடு புகார் எழுந்த நிலையில் பீகார் சபாநாயகர் மற்றும் மின்துறை அமைச்சர் உள்ளிட்ட 42 பேருக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேட்பு மனுவில் குளறுபடி உள்ளிட்ட புகார்களை எழுப்பி பாட்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பீகார் தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறி 45 எம்எல்ஏக்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பாட்னா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கை நேற்று 42 எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதில் பலரும் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமாக சபாநாயகரும் அதே போன்று ஒரு அமைச்சரும் இடம்பெற்றிருக்கிறார் என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகார் சபாநாயகர் பிரேம்குமார், அதே போன்று மின்சாரத்துறை அமைச்சர் விஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோருக்கும் இதில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தவிர முக்கிய பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்களுக்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் முக்கியமாக கடந்த தேர்தலின் போது பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, வேட்பு மனுக்கள் முழுமையாக நிரப்பப்படாமல் காலியாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் ஏற்கப்பட்டு அவர்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற புகார்களும் எழுப்பி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக தற்போது 42 பேருக்கு சபாநாயகர், ஒரு அமைச்சர் உள்ளிட்ட 42 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உமேரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.